சக்ஸஸ்னா என்ன? மணியா? ஃபேமா? சம்திங் பிகர் தன் தட். ஹிஸ்ட்ரியில் ஒரு யங் பிஸ்னஸ் மேன் இருந்தார். ஹி லாஸ்ட் எவ்ரி திங் பட் ஸ்டில் பிகம் அன்டப்பபிள். பணக்காரர்களாக இருக்கிறது தப்பு இல்லை, அந்த பணம் எங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. அதை நிரூபித்த ஒரு இளைஞர் தான். தட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டோரி, திஸ் இஸ் அ மைண்ட் செட் ஆஃப் அ ட்ரூ பிலீவர். அவர் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. வாழ்க்கையிலிருந்து இன்றைய இளைஞர்களுக்கான ஒரு பாடம். இது இதயம் துடிக்க ஈமானி பேச, நாட் ஜஸ்ட் கண்டென்ட், எ மூமெண்ட் ஆஃப் ஃபெய்த். வெல்கம் டு பல்ஸ் ஆஃப் ஹுசான். மக்காவை விட்டு ஹிஜ்ரத் சென்ற போது கையில் இருந்த செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். மதீனாவில் அவருக்கு நுஸ்ரத்தா எனது வீட்டையும் எனது சொத்தையும் எனது வியாபாரத்தையும் நான் பாதிதாரன்னு சொன்னாங்க. அவர் இதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இது எதுவும் எனக்கு தேவையில்லை, எனக்கு மார்க்கெட்டுக்கு, எனக்கு சந்தைக்கு வழிகாட்டுங்கன்னு சொன்னார். அல்லாஹ்வோட நம்பிக்கையோட உழைத்தாரு, நேர்மையா வியாபாரம் செய்தாரு, மீண்டும் கோடீஸ்வரனா ஆனார். பட் அந்த செல்வம் அவரை மாத்தல. அந்த செல்வம் எல்லாத்தையுமே அவர் அல்லாஹ்வோட பாதையில செலவு செய்தார். இன்றைய இளைஞர்களே, பணம் சம்பாதிங்க, இல்லைன்னு சொல்லலை, பட் மனசை அல்லாஹ்வோட இணைச்சி வைங்க. நாங்கள் உழைக்கிற செல்வம் எங்களோட கையில் இருக்கட்டும், இதயத்தில் இல்லை. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செல்வத்தில் வென்றவர் அல்ல, ஈமான் கொண்டு வென்றவர். தட்ஸ் வை ஹி டிடன்ட் ஜஸ்ட் பிகம் ரிச், ஹி பிகம் அன்ஃபர்கட்டபிள். இது ஈமானை துடிக்க வைக்கும் ஒரு குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.